सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். இதுவரை 10 காணொளிகள் முடிஞ்சு இது 11வது காணொளி. உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட இந்த காணொளியிலிருந்து அகமது நகரில் வாழ்ந்து வந்த மகாராஜுடைய இன்னொரு சீடரான மேஜர் கணேஷ் அபியங்கர் மற்றும் அவருடைய மகனான தத்தாத்ரேய அபியங்கருக்கும் மகாராஜுக்கும் இடையே நடந்த லீலைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தத்தாத்ரேய அபியங்கரை எல்லாரும் அண்ணா அப்படின்னு அழைப்பாங்க. ஏறுமாறான குணங்களுடன் இருக்கும் ஒரு சிஷ்யரை குரு எப்படி வழிக்கு கொண்டு வந்து ஆன்மீக பாதைக்கு அழைச்சின்னு வர்றார் அப்படிங்கிறத இவருடைய கதைகள் மூலமாக நாம் கிரகிச்சுக்க போகிறோம். சிஷ்யர் அப்படின்னா அஞ்ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். பூரணமான ஞானம் நிறைஞ்ச குரு சிஷ்யரை ஒருபோதும் குறை கூறவே மாட்டார். அவர் மேலே என்ன தவறு இருந்தாலும் அதை பக்குவமாகவோ இல்லை கண்டித்தோ எடுத்து கூறி அவரை நல்வழிப்படுத்துவதுதான் உண்மையான குருவுடைய தன்மை. சிஷ்யர் வழியிலேயே போய் அவரை தன்வசப்படுத்தி சரி செய்வார் குரு. அப்படிப்பட்ட குருதான் ஸ்ரீ சங்கர் மகாராஜ். மேஜர் கணேஷ் அபியங்கர் ஆங்கிலேய இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தார். அவருக்கு அகமது நகருக்கு மாத்தலாகி அங்கே பணியமர்த்தப்பட்டார். அந்த குறிப்பிட்ட நாள், அதாவது 1935ஆம் வருடம், அவர் தன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்போ தான் வந்திருந்தார். தன்னுடைய இராணுவ உடையை கழற்றி வேறு உடை மாற்றும் அந்த சமயத்தில் ஒரு வயதான மனிதர் அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். அவர் மேஜர்கிட்ட, கானகாப்பூரில் இருக்கிற தத்தாத்திரேயர் தான் என்னை அனுப்பினார், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டார். மேஜர் உடனே வாங்க அப்படின்னு சொன்னார். கானகாப்பூரில் இருக்கிற தத்தாத்திரேயர் யாருன்னா ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி. இவரை பற்றின குறிப்புகள் எல்லாம் குரு சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. அந்த வந்த மனிதர் ரொம்ப வயசானவராக வெள்ளை நிற கோட் அணிஞ்சுண்டு வெள்ளை வேஷ்டி போட்டுண்டு ஒரு ஷூஸ் போட்டுண்டு அப்படி இருந்தார் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்த உடனே அங்கிருந்த சோஃபா மேலே ஷூஸ் காலோட மேலே வச்சுட்டு உட்காந்தார். கெட்ட வார்த்தையால் வசப்பாடிண்டே, நான் கானகாப்பூரில் இருக்கிற தத்தாத்திரேயர்னு சொன்னதால தானே என்னை உள்ளே வர அனுமதிச்ச, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்டார். 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் சமயத்தில் உங்களோட படை பக்சரில் மாட்டிட்டீங்க. அப்போது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. 1 மாதம் சாப்பிடாம புல்லை சாப்பிட்டுட்டு பட்னி கிடந்தீங்க. ஒரு நேரத்தில் புல்லு கூட இல்லாமல் போனப்போ அங்கே கோவேரி கழுதை தான் இருந்தது. அதை அடித்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாச்சு. ஆனாலும் நீங்கள் எல்லாரும் பட்னி கிடந்து செத்தாலும் சாவோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தீங்க. ஒரு நாள் எதிரிகள் அலட்சியமாக இருந்த சமயத்தில் நீங்கள் எல்லாரும் தப்பிச்சு வெளியில் வந்துட்டீங்க. அப்போ எதிரிகள் உங்களை எல்லாரையும் சுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகலை. உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உன் கால் சட்டை பூரா சல்லடை மாதிரி ஓட்டைகள் இருக்கிறது கவனிச்சேன். ஆனால் உன் காலில் ஒரு குண்டு கூட பாயலை. நீ எப்போதும் குருச்சரித்திரத்தை பாராயணம் பண்ணுவ. போர்க்களத்தில் கூட பாராயணம் விடாமல் செஞ்ச. அதனால தான் நான் உனக்கு வந்த குண்டுகளை மறித்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் தன்னுடைய கால்களை காட்டினார். கால்கள் முழுவதும் குண்டுகள் தழும்பாக இருந்தது. இதை பார்த்த உடனே கணேஷ் அபியங்கர் உணர்ச்சி வசப்பட்டு மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் விழுந்து கண்ணீரால் அவர் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணினார். மன்னிச்சுக்கோங்க மகாராஜ் அப்படின்னு கதறி அழுதார். முழு சரணாகதியோட பாராயணம் பண்ணும்போது எப்படி குரு பக்தரை காப்பாற்றியிருக்கிறார்.
இல்லையா? இந்த விஷயத்த தத்தாத்திரேய அபியங்கர் தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். அவர் சமீபத்தில் தான் காலமானார். அவர் 1996 தான் காலமாயிருக்கார். இப்போதும் அவருடைய சந்ததியினர் பூனேயில் வசிச்சுன்னு வராங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கூடுதல் தகவல். கணேஷ் அபியங்கர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி நீங்கள் யார் அப்படின்னு மகாராஜ் கிட்ட கேட்டதும், என் பேர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, உன் மகன் தத்தா எங்க? அவனுக்கு ஏன் தத்தான்னு பேர் வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? இராணுவத்தில் வேலை பார்க்குறவருக்கு எப்படி மறதி இருக்கும் அப்படின்னு கேட்டார். மகாராஜ் தத்தாத்திரேய அபியங்கரை தான் தத்தா அப்படின்னு சுருக்கி சொல்லியிருக்கார். அந்த பெயரை எப்படி தன் மகனுக்கு அவர் சூட்டினார் அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேஜர் கானகாப்பூருக்கு போய் குருச்சரித்திரத்தை சப்தாகமாக பாராயணம் செஞ்சுட்டு இருந்தார். சப்தாக பாராயணம் அப்படின்னா 7 நாட்கள் பாராயணம் செய்கிறது. இந்த புஸ்தகம் குருச்சரித்திரம் தத்த பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புனித நூல். குரு நரசிம்ம சரஸ்வதி மற்றும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய சரித்திரம் அடங்கிய நூல் இது. மொத்தம் 52 அத்தியாயங்கள் இருக்கும். இந்த முழு புஸ்தகத்தையும் 7 நாளுக்குள்ள பாராயணம் பண்ணி முடிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு அத்தியாயம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பாராயணம் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். நீங்கள் கானகாப்பூர் போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற சங்கம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது பீம அமரஜ நதிகள் சங்கமிக்கும் இடத்துல பலர் குருச்சரித்திர புத்தகத்தை வச்சுட்டு பாராயணம் பண்ணுறத பார்க்கலாம். ரொம்ப சிரத்தையாக பாராயணம் பண்ணுவாங்க. சிலர் வாய் விட்டு கூட படிப்பாங்க. உணவு, உறக்கம் போன்ற கட்டுப்பாடுகள் இதில் உண்டு. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு தினமும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். கானகாப்பூரில் பிக்ஷை எடுக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதுக்கு பேர் மதுக்கரி அப்படின்னு பேர். அங்கே இருக்கிறவங்க தத்தாத்திரேயர் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் பிக்ஷை எடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாக நம்புறதால மதிய நேரத்தில் யார் உணவு அப்படின்னு கேட்டாலும் சூடான உணவு அவங்களுக்கு பரிமாறுவாங்க. பாராயணம் பண்ணுறவங்க அந்த உணவைத்தான் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். ஒரு நாள் கணேஷ் அபியங்கர் பிக்ஷைக்காக போனார். உணவை வாங்கிட்டு திரும்பி வந்தப்ப அவருக்கு எதிரில் ஒரு பக்கிரி உணவு கேட்டு வந்தார். தான் வாங்கின்னு வந்த சாப்பாட்டை பூராத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார் கணேஷ் அபியங்கர். பக்கிரி ரொம்ப சந்தோஷமாகி, உன் மனைவி கர்ப்பமாகியிருக்கா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறது, அவனுக்கு தத்தாத்திரேயா அப்படின்னு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கணேஷ் மிகுந்த பாக்கியசாலி இல்லையா? ஏன்னா வந்த பக்கிரி யார் அப்படின்னு கூட அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. காலம் கடந்தது. 8 வருடங்கள் ஓடி போச்சு. சங்கர் மகாராஜ் கணேஷ் அபியங்கர் கிட்ட நான் உன் மகனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். மகாராஜ் ஏற்கனவே முஸ்லீம் பக்கிரியா டாக்டர் தானேஸ்வர் அப்படிங்கிற அப்பாவுக்கு அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே காட்சி கொடுத்ததை நான் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி தான் அவர் கணேஷ் அபியங்கருக்கும் கானகாப்பூரில் காட்சி கொடுத்துருக்கார். இந்த விஷயத்தை மகாராஜ் நினைவுபடுத்தின உடனே மேஜருக்கு மகாராஜ் மேலே அபரிமிதமான பக்தி உருவாச்சு. மகாராஜும் அடிக்கடி கணேஷ் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். கணேஷ் இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் மதுபானங்கள் குடிக்கும் பழக்கம் அவருக்கு இல்லை. இருந்தாலும் மகாராஜுக்காக அவர் வீட்டில் மது பாட்டில்களை அடுக்கி வச்சுருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஷ்யர்கள் அப்படின்னா அவர்கள் அஞ்ஞானம் நிறைந்தவர்கள், அவர்களுக்கு ஞாபக மறதி அதிகம். ஆனால் குருவுக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படிங்கிறதுனால அவர்கள் தக்க சமயத்தில் சில விஷயங்களை நினைவுபடுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த குரு சிஷ்ய பந்தம் உறுதியாக ஏற்படுகிறது. அதுதான் இந்த கதையில் நம்மளால் கிரகிச்சிக்க முடிஞ்சது. அடுத்த காணொளியில் தத்தாத்திரேய அபியங்கருக்கும் ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் சொல்ல போகிறேன். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.